இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் வந்து பெட் ரைட்ஸ், அதாவது பெட் கிளாஸ், நோ பெட் கிளாஸ் அக்ரிமெண்ட். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியில் ரெண்ட் பண்ணுறீங்க. லட்சே நான் நேற்று தான் மூவ் பண்ணீங்க. மூவ் பண்ண வேறு உங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது. அந்த நாய்க்குட்டியை பார்த்து உங்கள் லேண்ட்லார்ட் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன், அதில் எந்த பெட்ஸும் கொண்டு வரக்கூடாதுன்னு போட்டிருந்தேன். ஸோ இப்போ இந்த வீட்டை விட்டு நீங்கள் காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரைட்டா? அதாவது பெட் கிளாஸ் அக்ரிமெண்ட்ங்கிறது ஆர்டிஏல நாட் அலவுட். அதாவது ஒருத்தவங்க பெட் வச்சுருக்காங்கிற ஒரே காரணத்தினால நீங்கள் வந்து அவங்களுக்கு ரெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அவங்கள அதை வீட்டை விட்டு வெளியே போகவும் சொல்லக்கூடாது. அதுக்கான எவிக்ஷனுக்கான அது வேல்யூபிள் ரீசன் கிடையாது. பட் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு கொண்டோமினியமில் இருக்கீங்க, அந்த கொண்டோமினியமில் ஒரு பைலா இருக்குது அப்படின்னா, எஸ், யுவர் லேண்ட்லார்ட் கேன் எவிக்ட் யூ யூசிங் தட் அக்ரிமெண்ட். பட் அட் த சேம் டைம் இதுலேயே வந்து நீங்கள் மற்றபடி if it's called there's a lot of noise, மற்றவங்களை ஹார்ம் படுத்துவங்க பெட்ஸ் அப்படி இருக்குன்னா, எஸ், the landlord can evict you. ஸோ ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. திஸ் இஸ் ப்ரிட்டி மச் நீங்கள் அந்த ரைட்ஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து நான் வீட்டு தர மாட்டேன், இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் வந்து பெட்ஸ்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா, அது இட்ஸ் நாட் வேலிட் இன் த ஐஸ் ஆஃப் லா.